Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸோட டெஃபினேஷன், இம்பார்ட்டன்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதோட லிமிடேஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 4 வீடியோ பார்த்துருக்கோம். அதில் வேறு கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். அந்த கான்செப்ட்ஸோ இல்லை வேறு பேப்பர்ஸ், அதாவது ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் இதுக்கெலாம் நான் வீடியோ பண்ணி வச்சுருக்கணும். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெஃபினேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ டெஃபினேஷனில் பார்க்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் a branch of economics that studies the overall economy rather than the individual markets. ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு நம்ம என்னென்னு பார்த்தோம், லைக் இண்டிவிஜுவல் ஃபர்மோ இல்லை இண்டஸ்ட்ரியோ இல்லை ஹவுஸ் ஹோல்டு இதை பற்றியோ ஒரு சின்ன மார்க்கெட் பற்றி அனலைஸ் பண்ணுறது, அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுறது, அதை கன்சிடர் பண்ணுறது மட்டும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் லைக் ஓவரால் எக்கனாமியை பார்க்குறது, அதை ஸ்டடி பண்ணுறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இட் ஃபோக்கஸஸ் ஆன் நேஷனல் அண்ட் குளோபல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். இந்த மாதிரியான குளோபலான விஷயம் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இதுக்கு டெஃபினேஷன்ஸ் 3 எக்கனாமிஸ்ட் கொடுத்த டெஃபினேஷன்ஸ் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜேஎம் கைனஸ். இவர் என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் த பர்ஃபார்மன்ஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஹேவியர் ஆஃப் த ஹோல் எக்கனாமி ரேதர் தென் இண்டிவிஜுவல் மார்க்கெட்ஸ். இன்னொருத்தர் பால் ஏ சமர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹவு சொசைட்டிஸ் allocate scarce resources to produce goods and services and distribute them among various groups. Third, R.G. Lipsy என்ன சொல்லியிருக்காருன்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் கன்சர்ன் வித் த பிஹேவியர் ஆஃப் அக்ரிகேட் எக்கனாமிக் வேரியபிள்ஸ் சச் அஸ் நேஷனல் இன்கம், டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். ஸோ இவங்க எல்லாருமே வேறு மாதிரி சொன்னாலும் சொல்கிற கான்செப்ட் ஒன்று தான். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் குளோபலான திங்ஸை கன்சிடர் பண்ணுது. அண்ட் தென் ஸ்டடி ஆஃப் ஹவு சொசைட்டிஸ் எப்படி நம்ம ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணுறோம், அலோகேட் பண்ணி எப்படி கூட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பற்றின விஷயந்தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த 3 டெஃபினேஷனில் உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ, எது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், எது ஈஸியாக எழுத முடியும் அப்படி தோணுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. டெஃபினேஷன்ஸ் கரெக்டாக எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். Importance of macroeconomics. So macroeconomics is essential for understanding the functioning of entire economy and guiding policy making. ஸோ நம்ம மாதிரி ஃபுல்லாக ஒரு என்டையர் எக்கனாமி பற்றியுமே தெரிஞ்சுக்கணுன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை தான் ஸ்டடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். எப்படி அப்படின்னா, மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டடீஸ் ஃபார் ஃபேக்டர்ஸ் தட் கான்ட்ரிபியூட் டு எக்கனாமிக் க்ரோத் சச் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மேக்ரோ எக்கனாமிக்ஸால். லைக் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். எக்ஸாம்பிள், த இந்தியன் கவர்மெண்ட் யூசஸ் மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ் லைக் மேக் இன் இந்தியா டு பூஸ்ட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத். ஸோ இந்த மாதிரி ஒரு மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு பாலிசி நம்ம மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி எடுத்தோம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவே நம்ம இதை லைக் எப்படி சொல்கிறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். இந்தியன் கவர்மெண்ட்டே யூஸ் பண்ணிக்கிறாங்க இதை. ஸோ அது மேக்ரோ லைக் லார்ஜ் ஸ்கேலில் பார்க்குறது. ஸோ அதனால ஹெல்ப் இன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். செகண்ட் கண்ட்ரோல்ஸ் இன்ஃப்ளேஷன் அண்ட் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. பை அனலைசிங் இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஸ் பாலிசி மேக்கர்ஸ் ஸ்டெபிலைஸ் ப்ரைஸஸ் த்ரூ மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசிஸ். இன்ஃப்ளேஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். எப்படின்னா, ஒரு டைமில் அதாவது காசோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் பாலிசி மேக்கர்ஸ்க்கு எப்படி ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டிக்காகவும் இது யூஸ் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI adjust interest rates to control inflation. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் இன்ஃப்ளேஷன் அண்ட் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டிக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, தேர்ட் பாயிண்ட் ரெடியூசஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். Macroeconomic policies help in job creation and reducing unemployment by promoting industrial growth and government spending.
சொன்ன மாதிரி ஒரு எக்கனாமிக் பாலிசிஸ்லாம் வச்சு இல்லை ஒரு மைக்ரோ எக்கனாமிக் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் நிறைய பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் தர முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா மோரோவர் நம்ம ஒரு 1000 இல்லை 2000 அவ்வளோ பேருக்கு வேணால் நம்மளால் எம்ப்ளாய்மெண்ட் தர முடியும். பட் மேக்ரோ எக்கனாமிக் லெவலில் பார்த்தா தான் நம்ம வந்து லைக் குளோபலாக வந்து நமக்கு நிறைய பேருக்கு வந்து நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸை ஃபாலோ பண்ணுறதுனால ஜாப் வந்து அதிகமாக க்ரியேட் பண்ணலாம், அதனால வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், ரொம்ப பெரிய ஆக்டாக இருக்குது. ஸோ ஏதோ MGNREGA வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் டு ஜென்ரேட் எம்ப்ளாய்மெண்ட் இன் ரூரல் இந்தியா. ஸோ இந்த மாதிரி ரூரல்னால் தெரியும்ல, லைக் வில்லேஜ் சைட்லலாம் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் கொண்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஓகே, 4th பாயிண்ட் வந்துட்டு கைட்ஸ் கவர்மெண்ட் பாலிசி மேக்கிங். சொன்ன மாதிரி பாலிசி மேக்கிங்க்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. Governments use macroeconomic data to design policies related to taxation, public spending and trade. Example வந்து the Union budget of India is based on macroeconomic indicators like GDP growth and fiscal deficit. Okay, 5th point வந்துட்டு helps in international trade and foreign exchange. Macroeconomics helps countries manage the trade balances, exchange rates and foreign investment. ஸோ இந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து கண்ட்ரீஸ்குள்ளே, அதாவது குளோபல் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய கண்ட்ரீஸ் இன்வால்வ் ஆகியிருக்கு இந்த எக்கனாமியில், கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்குள்ளார இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் அதுக்குமே வந்து மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேனேஜ் ட்ரேட் பேலன்சஸ், எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் FDIஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்தியாஸ் பாலிசிஸ் on import-export tariffs are influenced by global trade conditions. So next 6th point வந்து supports business and investment decisions. முன்னாடி சொன்ன மாதிரி investors and businesses use macroeconomic indicators like GDP growth, inflation and interest rates to make informed investment decisions. ஸோ இந்த மாதிரியான GDP growth எந்த லெவலில் இருக்குது, இன்ஃப்ளேஷன் அதாவது ப்ரைஸோட வேல்யூஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிள், இஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் ஹை, businesses may delay borrowing for expansion. ஸோ இது வந்து பிஸ்னஸ்க்கு டெசிஷன் மேக்கிங்க்கு சப்போர்ட்டாக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, மானிட்டர்ஸ் பிஸ்னஸ் சைக்கிள். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எக்கனாமிக் சைக்கிள்ஸ், ப்ளூம், ரெசெஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. பூம்னா வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தெரியும் இல்லையா, ஸ்டார்ட் ஆகுது, அதிகமாகுது. ரெசெஷன்லாம் கொஞ்சம் கம்மியாகுது, அந்த டைமில் வந்து ஃபால் இருக்குது. டிப்ரெஷன்லாம் ரொம்ப அது கம்மி ஆகிடுச்சுன்ற மாதிரி. ரெக்கவரிலாம் அதுலேருந்து கொஞ்சம் மறுபடியும் ஸ்டார்டிங்கில் வர மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த சைக்கிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பாலிசிஸ் ஸ்டடீஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், டியூரிங் த COVID-19 recession, government introduced stimulus packages to revive economies. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அட்வான்டேஜஸ், அதாவது இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, இனிமேல் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது லிமிட்டேஷன்ஸ். இதே மாதிரி தான் நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ்லேயும் பார்த்தோம், இதே பேட்டர்ன் தான். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன், அட்வான்டேஜஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ், அண்ட் தென் லிமிட்டேஷன்ஸ். ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன இருக்குன்றதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு லிமிட்டேஷனில், while மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் க்ரூஷியல், இட் ஹேஸ் சம் லிமிட்டேஷன்ஸ், கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேஸ்ட் ஆன் அக்ரிகேட்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் பிஹேவியரை அது வந்து எடுத்துக்காது. ஸோ இப்போ நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் இண்டிவிஜுவல் பிஹேவியரை தான் நம்ம வந்து தனியாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதில் வந்து அப்படி கிடையாது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டடீஸ் த எக்கனாமி ஆஸ் அ ஹோல், பட் இட் இக்னோர்ஸ் இண்டிவிஜுவல் கன்சியூமர் அண்ட் ஃபர்ம் பிஹேவியர். Okay, so example வந்து a country's GDP may be growing but some industries may still be struggling. ஒரு கண்ட்ரின்னு பார்க்கும்போது அந்த கண்ட்ரியில் எக்கனாமிக் வந்து அதிகமாக இருக்குது, லைக் டெவலப்டாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். பட் இருந்தாலும் அதுக்குள்ளே சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வர முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றத சொல்லுது. நெக்ஸ்ட் வந்துட்டு அசம்ஷன்ஸ் மே நாட் பி ரியலிஸ்டிக்.
So many macroeconomics models assume full employment, rational behavior and perfect market. So மைக்ரோஎக்கனாமிக்ஸில் இதே மாதிரி அசம்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு கரெக்டாக. ஸோ அதுவுமே வந்து மேக்ரோஎக்கனாமிக்ஸில் இருக்கும், அதுவுமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து த அசம்ஷன் தட் பீப்புள் வில் ஆல்வேஸ் ஸ்பெண்ட் மோர் when interest rates drop may not hold true during uncertain times. இப்போது இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கும் போது அதிகமாக பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? ஆனால் அப்படி கிடையாது, எல்லா டைமும் அப்படி இருக்காது. அவங்களுக்கு நிஜமாகவே எப்போ வந்துட்டு டிமாண்ட் அதிகமோ அப்போ தான் வந்து அவங்க அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு டிஃபிகல்ட்டி இன் அக்யூரேட் ப்ரிடிக்ஷன்ஸ். Since macroeconomics deals with large-scale variables, external factors like wars, natural disasters, and pandemics can make predictions unreliable. என்னதான் அது லார்ஜ் ஸ்கேலில் திங்க் பண்ணாலும் இந்த மாதிரியான பெரிய பெரிய டிசாஸ்டர்ஸ்லேருந்து அதால் வெளியே வர முடியாது. ஸோ the 2008 global financial crisis was not fully predicted by macroeconomic models. அப்போ வந்து அந்த க்ரைசிஸை வந்து இவங்க மேக்ரோஎக்கனாமிக் மாடலாலேயுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ். Even if macroeconomic policies are well planned, their execution may face delays or resistance. என்னதான் வந்து macroeconomic policies எக்கனாமி ஃபுல்லாக பார்த்து நம்ம பர்ஃபெக்டாக பிளான் பண்ணாலுமே சம்டைம்ஸ் வந்துட்டு டிலேஸ் இருக்கும். Example, government stimulus packages may not reach small businesses quickly due to bureaucratic delays. ஓகே. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்துட்டு டசன்ட் சால்வ் இன்கம் இன்இக்வாலிட்டி. முன்னாடி சொன்ன மாதிரி இது மேக்ரோ எக்கனாமிக்லேயும் நம்ம பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இன்கம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ என்ன தான் வந்து மாடல்ஸ் வந்தாலும் இன்கம் வந்துட்டு அதாவது ஒருத்தர்கிட்ட அதிக வெல்த் இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட இருக்காது. ஸோ அந்த மாதிரியான இதுவை வந்து நம்மளால் எப்பயுமே வந்து சரி பண்ண முடியாது. ஸோ மேக்ரோ எக்கனாமிக் ஃபோக்கஸஸ் ஆன் ஓவரால் எக்கனாமிக் க்ரோத், பட் இட் டஸ் நாட் always address income inequality and wealth distribution. Example, even if India's GDP grows, the rich may benefit more than the poor. டோட்டலாக இந்தியாவோட ஜிடிபி அதிகமாகுது, நம்மளோட ஹோல் கிராஸ் ப்ராஃபிட் அதிகமானாலுமே எல்லாருக்கும் அதனால் வந்து பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரிச்சர் வில் கெட் ரிச்சர் அண்ட் இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். Time lag in policy impact. Macroeconomics policies take time to show results, making short-term corrections difficult. So time எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. If inflation rises today, interest rate adjustments may take time to affect the economy. லைக் ரொம்ப குளோபலாக பார்க்குறதுனால டக்குன்னு வந்து அதோட எஃபர்ட்டோ இல்லை வேல்யூவோ சேஞ்ச் வந்து டக்குன்னு ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும், லேக் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ கன்க்ளூஷன் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மேனேஜிங் த எக்கனாமி, பட் இட் ஹேஸ் இட்ஸ் லிமிடேஷன்ஸ். While it helps governments, businesses and investors make better decisions, it cannot always predict economic shock or solve all economic problems. A combination of microeconomic and macroeconomic approaches is needed for balanced decision making. முன்னாடி சொன்ன மாதிரி இதில் என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான பெனிஃபிட்ஸும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்லேயும் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி நம்ம ஒரு பிளான் கொண்டு வந்தாலோ இல்லை பாலிசி கொண்டு வந்தாலோ டிசைட் பண்ணாலோ தான் வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும், இண்டஸ்ட்ரி வந்து கரெக்டாக வந்து க்ரோ ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம வேறு கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாவது டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டு அதாவது டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற பிளேலிஸ்ட் நீங்களாம் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. தேங்க்யூ.